செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மட்ட சாங் வந்து செம்ம வைப்பாக இருந்துச்சு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். அது செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வருவாங்கன்னு தெரியும், ஆனால் அந்த சாங்க்கு வருவாங்கன்னு தெரில. நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. மற்ற சாங்கை விட கம்பேர் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்சுவலாக விஜய் படம்னாவே ஒரு ஃபெஸ்டிவல் தான். இந்த மூவியில் எல்லாருமே இருக்கனால பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணிடுறாங்க. அழகியல் தமிழ் மகன் பார்த்துருக்கீங்களா? பிரசாத் கேரக்டர் அதை விட பிச்சு நொறுக்கிட்டாரு ப்ரோ. அந்த படம் அந்த அழகிய தமிழ் வரும்போது அப்போ அது பிரசாத் கேரக்டர் எல்லாம் நெகட்டிவாக பேசினாங்க. நடிப்பு வந்து பயங்கரமாக ஒரு எதிர்ப்பு தானாங்க. ஆனால் இது வந்து அதை விட அடிச்சு நொறுக்கிட்டாரு. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வந்து லியோட இது பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. என்னோட ஒரே ஒரு ரிவ்யூ என்னன்னு, ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ஃபிலிம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. ப்ளஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் கொஞ்சம் கேமியோ இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் ப்ரோ. படம் மாசத்துல வேற லெவலு, சொல்லி முடியவே முடியாது. நல்லா இருக்கு, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு. வேற எதுவும் எஸ்கே என்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு. விஜய் ஃபேன் தானே இப்படி சொல்ல முடியும், ஆனால் நல்லா இருக்கு. லியோ அளவுக்கெல்லாம் வராதுண்ணா, நான் தலை ஃபேன் தான். லியோ அளவுக்கெல்லாம் வராது, லியோ தான் கண்டிப்பாக ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த ரியல் கோட் அப்படின்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிளான டெக்னிக் தான். ஒரு ஹீரோ மெட்டீரியல்னா வந்து அவரோட ஃபிட்னஸ் 50 இயர்ஸில் ஃபிட்னஸ் முடிஞ்சது, அங்கேயே முடிஞ்சது. அடுத்தது டான்ஸ் மெட்டீரியல், அடுத்தது வந்து காமெடி. இது மூணுமே பண்ண முடியுதுன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல் வரும். ஓகேங்களா? அப்போ ஹீரோ மெட்டீரியல் கடைசி ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸாக பண்ணுறாருன்னா அப்போ ஒரு கோட்டு தான். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கொடுத்துருக்க கேட்டு செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. வில்லன் வந்து சின்ன விஜய். இது வந்து செம்மையாக இருந்தது. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. வில்லனா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்த அந்த கேரக்டர். சின்ன தளபதி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரக்டர் வைஸ் நல்லா வில்லனா டிஃப்ரெண்டாக நம்ம பார்க்குறோம்ல தளபதியா, அதனால பிடிச்சிருந்தது. இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு தெரியுது. அந்த கிரெடிட்ஸ்க்காக நம்ம போய் பார்க்கலாம் ப்ரோ. வெங்கட் பிரபு வந்து எனக்கு அவரோட டேரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சென்னை 28லேருந்து லாஸ்ட் அந்த மாநாடு, கஸ்டடி விட்டுருங்க. கஸ்டடி வந்து தெலுங்கு சைடு, நம்ம சவுத் சைடு அவர் எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக எடுப்பார். தலைக்கு எப்படி மங்காத்தா பண்ணாரோ அதே மாதிரி தளபதி அவர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாரு ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, பண்ணிட்டாரு ப்ரோ. வேற லெவலில் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் அதர் அவங்க சொல்கிற பொறுத்து தான் அடுத்த ஒரு 3 to 4 டேஸில் தெரிய வரும், அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு தளபதி ஃபேன் தான் ப்ரோ. நான் ஓடிஎஃப்சி மெம்பர் ப்ரோ. நான் செலிப்ரேஷன் இல்லவே இல்லை ப்ரோ. நாங்கள் ஆந்திரா போயிட்டு வந்தோம். நாங்கள் பிகாஸ் எங்கள் செலிப்ரேஷன் பண்ண உள்ள நாங்கள் ஆந்திரா தான் நாங்களே போயிட்டு வந்தோம். ஒரு 200 கோடி ரூபா பிசினஸ் விட்டு பாலிடிக்ஸ்லாம் வரதுனா கூட அவர் பேர் கோட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். படம் வந்து நான் தான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னன்னா, தேவையில்லாத இடத்துல பாட்டு மட்டும் வேண்டாம். மற்றபடி வந்து 3 hours படம் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டைனிங். ஒரு சின்ன மூஞ்ச சுளிக்கிற அளவு கூட எந்த ஒரு சீன்ஸும் கிடையாது. நல்லாவே இருந்தது. எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. நான் எஸ்கே ஃபேன். இந்த படமும் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆக்டிங் தான் செமையாக இருந்துச்சு, வேற லெவலில். இன்னும் நிறைய படம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆஃப்கோர்ஸ் அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நான் வந்து வருவனே எதிர்பார்க்கல. நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக இருக்கு. இப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு மேலே இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான். இது பயங்கர தலை மாசு. இது என்னால் பேசவே தோணல, என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் அந்த இதில் இருக்கேன். ஆனால் பயங்கரம். ஆமாம், திருப்தி இருக்குண்ணா. விஜய் நான் எல்லா படத்தையும் பார்த்து நினைக்கிறேன். இங்கே வந்து தேட்டரில் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். டான்ஸு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்கண்ணா, அவ்வளோதானா? கண்டிப்பாக எல்லாருமே விஜய் இந்த கோட்டு எல்லாம் போர் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ட்விஸ்ட் இருந்துச்சு நோட்டில். தளபதி ஃபேன் அதுக்கு தானே வந்திருக்கு. எல்லா படமும் பிடிக்கும். கத்தி பிடிக்கும், மாஸ்டர் தெரி ரொம்ப பிடிக்கும். கோட்டு இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கு. எல்லாமே செமையாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வைப் தான். அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒன்று நினச்சி போவோம், ஆனால் நீங்கள் பார்க்கறது வேற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் எல்லா ஃபிலிமும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் ப்ரோ. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நீங்கள் பாருங்கள், விட்டுறாதீங்க, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. எல்லாமே இருக்குது ப்ரோ, நீங்கள் போய் பாருங்கள். அவங்க போட்ட கஷ்டத்தை நம்ம வந்து இப்போ டப்புன்னு உடச்சிட முடியாதுல்ல, நீங்கள் போய் பாருங்கள். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் வாங்க ப்ரோ. ஆந்திரா வந்து ஒரே ஒரு ஷோ தான் இருந்துச்சு, அதனால் பெருசாக அதுவும் செலிப்ரேஷன் இல்லை. 2.5 hours நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்தால் அடுத்த ஷோ வந்து செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேஷன் வந்து பெருசாக இல்லை. இதே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. லியோக்கெலாம் இந்த வருஷம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். அது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோனி தான் நினச்சோன்னா அது ட்விஸ்ட் தான். அது டோனியை தவிர்த்து அஜித் வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ட்விஸ்ட்டு தான் நிறையா. ஆத்திரிக்கை அப்போல்லாம் எதுவும் சொல்கிற மாரி இல்லை. அது சொல்கிறவனுங்களுக்கு தான் போர் அடிக்கும். அது நம்ம கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நான் கிட்டே சொன்ன இந்த காதில் வாங்கி இந்த இதில் காதில் விட்டுருணும். ஆமாம், கண்டிப்பாக அதான் நான் சொல்கிறேன். தேவையில்லாத இடத்துல பாட்டு தேவையில்லை. வெங்கட் பிரபுக்கு நான் பர்சனலாக சொல்கிற விஷயம் தான். நீங்கள் பயங்கரமாக எல்லாத்தையுமே எடிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எடிட்டிங் லெவலெல்லாம் பயங்கரமாக இருந்தது. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், டிஏஜிங் லுக்காக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஒரு லீடு கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. டைலாக் டெலிவரிலாம். பட் ஆனால் தேவையில்லாத இடத்துல பாட்டு தான். ஆமா, ஃபர்ஸ்ட் பாட்டை தவிர இது எதுவுமே பிளேஸ்மெண்ட் வைக்கணுன்றதுக்காக வைக்கிற மாதிரி இருந்தது. அது ஃப்ராங்கா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து இப்போ தளபதி ஃபேன்ஸ் வந்து ஒரு பாட்டு தான். இப்போ அந்த ஓப்பனிங் சாங் தான் தளபதிக்கு. இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி ஓப்பனிங் சாங் இருக்கோ அந்த மாதிரி தளபதி ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஓப்பனிங் சாங் போதும். அப்புறம் ஒரு ஃபேமிலி சாங். ஸோ அவரோட ஏஜ், அவரோட லுக் வைஸ் அது போதும். தேவையில்லாமல் ஒன்று வைக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல டான்ஸு, அந்த இடத்துல நான் வந்து டு பி ஃப்ராங்க் நெப்போட்டிசம் பற்றி பேசுகிறவன். டு பி ஃப்ராங்க் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா?
இப்போ இருக்கிற மலையாள இண்டஸ்ட்ரியில் கூட வந்து அலிகேஷன்ஸ்லாம் வந்தாச்சு. ஏபி பற்றிலாம் நமக்கு தெரியாது, அது தேவை கிடையாது. ஓவராலாக இந்தியன் சினிமா வைஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களை மற்றவங்க வளர வர்றாங்கல்ல, அப்போ எல்லாருமே பெஸ்ட்டு தான் ப்ரோ. ஓட்டுன்னு தான் சொல்லலாம் எல்லாருமே. நான் வந்து அஜித் அவர்களை சொல்கிறேன் பாருங்க, அவர் பாட்டுனா ஒரு வேலை ஜாலியாக இருக்காரு. வருஷம் ஒரு படமோ 2 படமோ அவ்வளோதான். அப்புறம் அவரோட ஹாபி, அவரோட பேஷன், ஒரு ஃபேன்ஸுக்கு லீட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அஜித் அவர்கள், விஜய் அவர்கள் கூட இப்படி இருங்க, ஒரு லுக் வைஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு ஃபிட்னஸ் வைஸ், ஒரு டான்ஸ் வைஸ், இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுனால நம்ம ஹீரோஸ் நான் எப்பவுமே மேலே தூக்கி தான் பேசுவேன். அப்பார்ட் ஃப்ரம் கான்ஸ் ஃபேமிலி ஃப்ரம் நார்த். இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இப்போ விஜய் அவர்களை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் தான் இப்போ நிறைய ஹீரோஸ் வராங்க, மேலே வரும்போது அவங்களை என்கரேஜ் பண்ணி விடுறாங்கல்ல. தனுஷ் அவர்கள் எஸ்கேவை தூக்கி விட்டார், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள்லாம் மேலே வராரு, இப்போ அடுத்தது வந்து கவின் வரைக்கும் மேலே வராங்க. இப்போ நீங்கள் அந்த நார்த் சைட்லாம் போனீங்கன்னா கஷ்டப்பட்டு சுஷாந்த் சிங் வந்தால் கூட அவங்கள வந்து ஒரு படம் கூட புக் பண்ண விடாமல் இட்ஸ் லிட்ரலி நெப்போட்டிசம். அதெல்லாம் எனக்கு எப்பவுமே வந்து நான் ஹிந்தி ஃபிலிம்ஸை பார்க்க கூட மாட்டேன், எனக்கு பிடிக்காது.